உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான மிகவும் முக்கியமான ஒரு சம்பவத்தை பற்றி சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். அது உன் வாழ்க்கைக்கு உறுதுணையாக போகும்போது நீ அதை ஏற்றுக்கொள்ளாமல் கடந்து விடாதே என்று தான் சொல்கிறேன். உன்னை நினைத்து உனக்காக ஒரு பெண் என்னிடம் ஒரு வேண்டுதலை வைத்திருக்கிறாள். அவள் யாரென்று உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா? எதை பற்றி எனக்கான வேண்டுதலை வைத்திருக்கின்றாள்? எனக்கு நன்மையை தருமா தீமையை தருமா என்று ஒருபுறம் அச்சம் இருந்து கொண்டிருந்தாலும் உன் மனதிற்குள் என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? நாம் தான் யாருக்கும் எந்த தீமையும் நான் செய்யவில்லையே, அப்படி இருக்கும்போது எனக்கு யாரும் தீமை செய்ய மாட்டார்கள் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையை, உன் யதார்த்த நிலையும் உண்மைதான். என் பிள்ளைக்கான நல்ல சூழ்நிலையை உருவாக்கத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். இந்த அப்பனானவன் உன்னை தேடி வந்து இருக்கும்போது உனக்காக யாருமே எதையுமே செய்யவில்லையே என்றுதானே எண்ணி கலங்கிக் கொண்டிருந்தாய். இந்த உறவானவர் உன் வாழ்க்கை முழுவதும் வருவாரா இல்லையா என்று தெரியாமல் அந்த பெண்ணை நினைத்து நீ மனமுருகிக் கொண்டிருக்கின்றாய். உன் மனதிற்குள் இருக்கின்ற வேண்டுதலை எனக்கு தெரியாமலே என்னிடமிருந்து அறிந்தவள் யார் என்று தானே உன் மனம் குழம்பி தவித்து கொண்டு இருக்கின்றது. உன்னிடத்திலே உனக்காக ஒருவள் வந்து கொண்டு இருக்கின்றாள் என்றால் நீ நம்ப முடியாத உண்மையாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நமக்காக அவ்வளவு பெரிய விஷயத்தை துணிச்சலாக செய்யக்கூடியவள் யாரென்று தானே உன் மனம் அங்கு வருந்தி கொண்டு இருக்கின்றது. நீ கடந்து போகின்ற வாழ்க்கையில் சில சமயத்தில் இவர்களை சந்தித்தால் மீண்டும் சந்தித்தால் நன்றாகத்தான் இருக்கும் என்று ஒரு பெண்ணை நினைத்து கொண்டு இருந்தாய். அந்த பெண் மறுபடியும் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கான வெற்றியை பெறுவதற்கு அவளை உறுதுணையாக இருக்க போகும்போது நீ என் தங்கமே மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். யாருமே தானாக முன்னேறியவர்கள் என்று யாரையும் நாம் கை காட்ட முடியாது. யாருடைய உதவியோ பெற்றுத்தான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் திருப்பு முனையாக அவரது வாழ்க்கையை அமைத்து கொண்டு இருப்பார்கள். அப்படித்தான் உன் வாழ்க்கையின் திருப்பத்தை கொண்டு வருவதற்கு அந்த பெண்ணை வந்து விட்டாள். உனக்கு துணையாக இருக்கலாம், உன் நட்பாக இருக்கலாம், யார் ஒருவளாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் மிக பெரும் சக்தியாக உன்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கும் போது நீ யாருமே இல்லையே என்று நினைத்து கலங்கி விடாதே. உனக்கு துணையானவள் உன்னை தேடி வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே. அவளை உன் உலகம் என்று நீ கொண்டாட போகும் தருணமும் வந்துவிட்டது. யாரும் இல்லை என்று தனிமையின் போராட்டத்தை தான் நான் முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கின்றேன் என்று உன் மனம் கலங்கி கொண்டிருந்தது அல்லவா? அந்த கலக்கத்திற்கெல்லாம் இடை கொடுக்கும் தருணமாகத்தான் அந்த பெண்ணை உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்து செல்வது உறுதுணையாக இருக்க போகிறாள். நான் அனுப்பும் நபரால் உனக்கான வாழ்க்கை அதிரடி மாற்றத்திற்கு மட்டுமல்ல, அடுத்த நிலைக்கு மட்டுமல்ல, நீ விரும்பிய நிலையை அடைவதற்கான ஒரு கட்டத்தை உனக்கு கொடுப்பதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் அவளை அனுப்பி வைத்திருக்கின்றேன். அந்த துணையானவளோ உன் வாழ்க்கைக்கு தேவைதான் என்பதை அறிந்து கொண்டு நீ மிகவும் சரியான கட்டத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை தெரிந்து கொண்டு இனியும் உன் வாழ்க்கையை நான் வளமாக்கவில்லை என்றால் இப்படியே நின்று விடுவாயோ என்பதை அறிந்து கொண்டு உன் வாழ்க்கை நிலையை மாற்றுவதற்காக அந்த பெண்ணின் மூலம் உனக்கான முடிவை நான் எடுத்திருக்கின்றேன். நீ செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த பெண்ணை உனக்கு உறுதுணையாக இருந்து உன் வாழ்க்கையின் சம்பவத்தை மாற்றுவதற்கான ஒன்றை பெற்று விட்டாள். என் பிள்ளையை, இங்கு பெண்ணால் என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது எந்த பெண்ணை நினைத்து நான் அங்கு அவளின் முடிவை ஏற்றுக்கொள்வது என்றுதானே உன் மனம் அங்கு தீராத கவலையோடு இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு பெண் நினைத்தால் ஆக்கவும் ஒழிக்கவும் முடியும் என்று சொல்வது போல அங்கு என்னெல்லாமோ நடந்து கொண்டு இருக்கும் வினைகளை நினைத்து நீ வருத்தப்படாதே. என் பிள்ளையே, ஆத்மாத்மமான உணர்வின் மூலம் உனக்கான வாழ்க்கையை இவள்தான் என்று சுட்டி காட்ட நான் வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் கலங்காதே. ஒன்று செயலையும் நான் பார்த்து பார்த்து தான் என் பிள்ளைக்காக செய்து கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது உனக்காக தயார்படுத்தியவளை, உன்னை வரவேற்க அங்கு தயாராக இருக்கின்றவளை உனக்கு ஏற்ற துணையாக நான் வைத்திருக்க மாட்டேனா?
உன் வாழ்க்கைக்கு எது சரி என்று, உன் வாழ்க்கைக்கு எது தகுதி என்று நான் முடிவெடுத்திருக்கின்றேனோ அவளை உனக்கு துணையாக நான் வழிகாட்ட வரச் செய்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே. என் கண்ணின் மணியே, உன் மனதில் இருக்கின்ற அழுகையும் உன் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தையும் தாண்டி இப்பொழுது நல்லதொரு முடிவை பெறுவதற்கான நிலையான ஒன்றை நீ பெறத்தான் போகிறாய். நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி மிக பெரும் முன்னேற்றத்தை நீ அடையத்தான் போகிறாய். யார் ஒருவளுக்காக நீ காத்து கொண்டிருந்தாயோ இனி அவள்களே உன்னை தேடி வந்து, அந்த பெண்ணை உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையின் வெற்றி மாற்றத்தை தருவதற்காக வந்திருக்கின்றார். நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் நீ விவாதித்து கொண்டே இருந்தால் உன் நேரங்கள் மட்டும்தான் இங்கு வீணாகி கொண்டே இருக்கும். அத்தனையும் தாண்டி இந்த சாய்தேவன் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்று என்னை முழுமையாக நம்ப தொடங்கு. உன்னுடைய ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கான வெற்றி பயணத்தை உன் கூட இருந்து வழிநடத்துவது இந்த சாய்தேவனாக இருக்க போகும்போது நீ எதற்குமே மனமருந்தாதே. எந்த ஒரு பெண்ணின் வருகையை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அந்த பெண்ணே உன் வாழ்க்கையாக மாறப்போகும் தருணத்தை தான் நான் உணர்த்துவதற்கு வந்திருக்கின்றேன். வெற்றியை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு தீர்வினையும் கொண்டு வந்து உனக்கு வர வேண்டிய செய்தியை உன் காதுகளுக்கு மட்டுமல்ல உன் உள்ளத்திற்கும் நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி பொங்க இப்பொழுது நிலையான சந்தோஷத்தோடும் நிரந்தரமான மகிழ்ச்சியோடும் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்குமே மனம் தளர்த்து கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, நான் உனக்காக தயார்படுத்தியவளை சர்வ சாதாரணமானவள் என்று நினைத்து கொள்ளாதே. அவள் உனக்கான ஒன்றை பெறுவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கின்றாள். நீ நம்மை பற்றி கவலைப்பட யாருமே இல்லை. நமக்கான விஷயத்தை நம்மிடத்தில் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று சொல்வதற்கு கூட ஆள் இல்லை என்று தானே வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். இதோ உனக்காக ஒருவள் உன் நினைவுகளோடு உன் வாழ்க்கையை அவர் வாழ்க்கையாக சுமந்து கொண்டு இருக்கும் தருணத்தை தான் உனக்கு உணர்த்துவதற்காக வந்து இருக்கின்றேன். மாற்றங்கள் வரும்போது அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொள் என்று சொல்லி கொண்டு தானே இருக்கின்றேன். அந்த மாற்றமானது உன்னை தேடி வரப்போகும் நிலையை எட்டிவிட்டது. இனி எந்த நிலை வந்தாலும் என் பிள்ளைக்கான நல்நிலைமையை தான் உருவாக்கி தருவதற்காக இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும், இதைத்தான் உனக்காக தருவேன் என்று சொன்ன சொல்லில் இருந்து வாக்கு மீறாமல் இந்த சாய்தேவன் உனக்கான வெற்றியை அந்த பெண்ணின் மூலம் தருவதற்காக வந்திருக்கின்றேன். யாரின் மூலம் வேண்டுமென்றாலும் ஏதோ ஒரு ரூபத்தை எடுத்து உன்னிடத்தில் வந்திருக்கும் இந்த சாய்தேவனை நீ நிராகரித்து விடாதே. நான் உனக்கு வேண்டியவரின் மூலம், நீ யார் பேச்சை கேட்பாய் என்று நினைப்பவரின் மூலம்தானே உன் வாழ்க்கையை நான் வாழ்வதற்கான அடித்தளத்தை இடுவேன் என்று சொல்லி இருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒருவரின் மூலம்தான் உன் வாழ்க்கையை அங்கு முயற்சியின் பாதையிலும் முன்னேற்றத்தின் பாதையிலும் தருவதற்காக வந்திருக்கும் போது நீ உன் மனதில் எதை நினைத்தும் கவலையும் கலங்கியும் கொள்ளாதே. உன் விதியை மாற்றப்போகும் சக்தியை அந்த பெண்ணிடமிருந்து உனக்கான நல்ல நேரத்தை நீ நெருங்கி இருக்கும் போது நீ எதை கண்டும் அச்சப்படாமல் இரு. உன் வாழ்க்கைக்கான நிலைமையை நான் உனக்கு உறுதுணையாகத்தான் வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு விஷயத்தையும் தாண்டி எனக்காக யார் இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு உனக்காக அவள் மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்று உண்மையை உணர்த்துவதற்கு வந்திருக்கும் போது என் தங்க பிள்ளையே, நீ மனம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். வருவது வரட்டும். எல்லா விஷயத்திலும் எனக்கு துணையாக என் அம்மையானவள் என் அருகில் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்ற உணர்வும் எனக்கு தோன்றிக் கொண்டேதான் இருக்கின்றது. அதனால தான் நான் இப்பொழுது உன்னிடத்தில் இருந்து அகலாமல் இருந்து கொண்டே இருக்கின்றேன். உன் மனம் எப்படி பரிதவிக்கும் என்று நான் அறிந்துவிட்ட போதிலும்
உன்னை பிரிந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது என் பிள்ளையே. இப்படிப்பட்ட சமயத்தில்தான் உனக்கான சரியான நோக்கில்தான் உனக்கான ஒரு பெண்ணை நான் இங்கு வைத்திருக்கின்றேன். அவள் யாரென்று நீ பட்டை தீட்டத்தான் உனக்கு புரிய போகிறது. குறைகள் சொல்லி முடித்து விட்டோமே என்று எண்ணிக்கொள்ளாதே. குறைகளையும் தாண்டி வைரத்தை போல் கம்பீரமாக செய்யப் போகும் தருணத்தை ஜொலித்தே ஆக வேண்டும் என்ற நினைப்பில் ஓடிக்கொண்டிருக்கும் உன் உழைப்பை நான் வெற்றி பெறத்தான் வைக்கப் போகிறேன். உனக்காக அவள் வந்து உன் துணையாக வருவாள். நீ நினைத்தது தான் பலிக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.